ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய டியான் சிங்கோட கனவு வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிச்சனுக்குள்ள வந்துட்டு நல்லா ஸ்மெல் வருது, என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி வராங்களா. நம்ம ஹீரோயின் உடனே கேக்குறாங்க, நான் உங்ககிட்ட டியான் சிங்கை பத்தி பேசி ஆகணும், உன்னோட கனவு பத்தி பேசணும் அப்படின்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து உன்னோட கனவு பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் இருக்கும்போது இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமா கண்டிப்பா நீ வந்து டியான் சிங்கை பத்தி பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. சரி ஓகே அப்படி சமைக்க போறாங்க. இருந்தாலும் டியான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் டியான் ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல கேட்க முடியாது அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கே தெரிஞ்சிருச்சு. சரி போய் உட்கார, நான் சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் போயிட்டு உட்கார்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து சாப்பிடுறதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. அந்த பிளேட்ல ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோன்னே ஹாப்பியா இருக்குது. இருந்தாலும் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அடுத்ததா ஒரு டிஷ் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல வந்து யூ ஆர் த ஒன்லி ஒன்னு எழுதியிருக்கும். அதையும் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கோவம் வருது. அதனால அதுல இருந்ததை ஹீரோயினை எடுத்து சாப்பிடுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க வேற எதுவும் இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஃப்ரூட் சாலட் மட்டும் தான் இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாலடையும் எடுத்துட்டு வராங்க. ஆனா அதுல எதுவுமே எழுதி வைக்கல. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க இது 3வது டிஷ், இதுக்கு மேல என்னால வேற டிஷ் செய்ய முடியாது, இதையே சாப்பிடு அப்படின்னு. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சாப்பிடுறதுக்காக எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சரி ஓகே என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து அவங்களோட மடியில உட்கார வச்சிடுறாங்க. இப்ப கேக்குறாங்க, நீ நேத்துக்கு நைட்டு என்னோட வீட்டுக்கு வரும்போது என்ன லக்கேஜ் எடுத்துட்டு வந்த, நீ திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு. அதனால ஹீரோயின் வந்து ஆமா நான் எந்த லக்கேஜஸும் எடுத்துட்டு வரல, அதனால நான் அப்ப லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துட்டு போகாம போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ போட்டிருக்கே ஷர்ட் அது என்னோடது அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட சும்மா இரு அப்படின்னு அப்படியே வெக்கப்பட்டுட்டு போய் உட்கார்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே என்னோட ட்ரீமை பத்தியே நீ எதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், ஆனா நீ கோவப்படவே கூடாது, நான் டியான் சிங்கை பத்தி தான் கேட்க போறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து லைட்டா முறைக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகேன்ற மாதிரி விட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, டியான் சிங் வந்து உன்னோட கனவுல வந்துட்டு இருக்கான்ல, அது அவனை பத்தின கனவு மட்டும் கிடையாது, அதுல நீயும் இன்வால்வ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உன்னோட ஃபியூச்சர் தான் உனக்கு தெரியுதா இருக்கும், இல்ல டியான் சிங்கோட விஷயங்கள் தான் உனக்கு தெரியுதா இருக்கும். அதனால உன்னோட கனவு பத்தி என்கிட்ட சொல்லு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட கனவுல வந்து நான் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கேன், பெட்லயே தான் படுத்துட்டு இருக்கேன், அப்பப்ப யாரோ வந்து எதையோ பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்கு ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியதான் கனவு வருது அப்படின்னு. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறாங்க, நிறைய பேர் பேசினது, மிங்லி வந்து என்னோட லைஃப்லயே நான் ஒன்னு கொல்றதுக்காக மட்டும் தான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்து சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்ல வரும்போது கரெக்டா ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதனால எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவங்களோட அப்பா அம்மா சமாதிக்கு தான் போயிருப்பாங்க. அங்க பூ வச்சுட்டு சொல்றாங்க, நான் தம்பியை வந்து காப்பாத்த முடியாம போயிடுச்சு, எல்லா தடவையுமே அவன் எனக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் கொடுக்க ட்ரை பண்ணுவான், ஆனா இந்த தடவை அவனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால என்னால அவனை சும்மா விட முடியல, அதனாலதான் அவனால ஜெயில போட்டுட்டேன், சாரி அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க செகண்ட் ஹீரோ வராங்க. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கேக்குறாங்க, எல்லா ப்ராப்ளமும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உன்னோட தம்பியை இப்ப ஜெயில போட்டாச்சு, அவன் மேல கேஸ் போட்டாச்சு, ஆனா லிஞ்சோ அவளே வாலண்டியரா போய் போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னதுனால அவளுக்கு பெயில் அப்ளை பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆனா பெயில எடுக்கிறதுக்கு அவகிட்ட காசு இல்லாததுனால அவ ஜெயிலே இருக்கா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ அவளுக்கு காசு கூட அவளை பெயில வெளியில எடுக்கவை அப்படின்னு சொல்றாங்க. அவ வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஆபீஸ்க்கு வந்து வாலண்டியரா அவளே ரிசைன் பண்ணவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோவை ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து என்னன்னு புரியாம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ இப்படியே இருந்துட்டு இருந்த அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைச்சியா. ஹீரோயின் உன்கிட்ட எத்தனை தடவை உன் தம்பி கிட்ட கேர்ஃபுல்லா அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தா, நீ ஒரு தடவை கேட்டியா, அவ சொன்னதை நீ மதிக்கவாது செஞ்சியா, அந்த மாதிரி மதிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஹீரோயின் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா, ஹீரோயினுக்கும் எதுவும் ஆயிருந்திருக்காது, எதுவுமே தப்பாவும் நடந்திருக்காது. ஆனா நீ ஹீரோயின் சொன்ன எதையுமே நம்பல, அதனால
அதனாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஆமா நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க நீ கேர்லெஸ்ஸா மட்டும் இருக்கல, என்னோட ஃபீலிங்ஸே நீ ஹர்ட் பண்ணி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க ஒன்னால ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கம்ப்ளீட் பண்ணாம அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவை நிக்க சொல்லிட்டு சொல்றாங்க என்னோட லைஃப்ல எப்பவுமே நீ என் கூடவே இருந்திருக்க, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ அப்படியே திரும்புறாங்களா. டக்குன்னு ஹீரோ சொல்றாங்க ஹீரோயினை தவிர என்ன வேணாலும் கேளு அப்படின்னு. உடனே செகண்ட் ஹீரோ அப்படியே மறுபடியும் திரும்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்க வந்ததே ஹீரோயினை பத்தி மட்டும் தானே. இப்ப ஹீரோ சொல்றாங்க நீயும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம், எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்க, ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல இருந்திருக்க, சின்ன வயசுல என்னோட அப்பா என்ன ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கும் போது நீ ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு என்னோட வீட்டுல என் கூட வந்து இருக்கிறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணிருக்க, எப்பவுமே நீ என் கூட இருந்துட்டு இருக்கிறதுனால நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ ஹீரோயினை கேப்பா அப்படின்னா கண்டிப்பா அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க என்னோட லைஃப்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்னன்னு கேக்குறாங்களா. செகண்ட் ஹீரோ சொல்றாங்க ஹீரோயினை உன்னோட வீட்டு டாய்லெட்டை சரி பண்றதுக்காக அனுப்புனேன் தெரியுமா, அதுதான் என்னோட லைஃப்ல பண்ணன ஒரே தப்பு அப்படின்னு ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க என்னால அதை போயிட்டு திரும்ப எதையுமே மாத்த முடியாது, அதனால நடந்ததுதான். ஹீரோயின் வந்து ஒன்ன லவ் பண்றா, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் விலகி நிக்கிறேன், நான் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக எல்லாம் நான் விலகி நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவரா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் தான் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோக்கு தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. செகண்ட் ஹீரோ மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்ல ஹீரோ தன்னோட கனவு பத்தி சொல்லி இருந்திருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு ஹிண்ட் மாதிரி நிறைய பேப்பர்ஸ்ல எழுதி வச்சுட்டு அது ஒவ்வொன்னையா மேட்ச் பண்ண பாக்குறாங்க. இது எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஹீரோ என்னோட கையை பிடிச்சான்ல அப்ப இருந்து ஆரம்பிச்சது. அந்த டைம்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஹீரோவுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி தெரியல, அவங்க ஹீரோவுக்கு கெட்டது நினைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால அவங்க தான் கண்டிப்பா மிங்லியா இருந்திருக்கணும், அவங்க தான் ஹீரோவுக்கு எதிரியா இருக்கணும். ஆனா ஹீரோ அன்கான்சியஸா இருக்கும்போது கூட ஹீரோவை யாரு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அவங்களோட கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வேற அவனோட கனவுல யாரோ சொல்லி இருந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல. இது எல்லாத்தையும் வச்சு என்னால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா டியான் சிங் முழிக்கணும் அப்படின்னு டியான் சிங்கோட நேமுக்கு உள்ள கார்டை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க ஒருவேளை ரியல் வேர்ல்டுல டியான் சிங் முழிச்சிட்டான் அப்படின்னா இங்க சிட்டுவாரன் இறந்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு டியான் சிங்கோட கார்டை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க ஒருவேளை இங்கேயே சிட்டுவாரன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா டியான் சிங்கோட நிலைமை என்ன ஆகும், ரியல் வேர்ல்டுல அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதே, இதுக்கு நல்லா இதை பத்தி என்னால யோசிக்க முடியாது, அதான் சிட்டுவாரன் சொல்லிட்டான்ல அதுக்கு அது வந்து கனவு மட்டும்தான் அப்படின்னு, கனவு பத்தி எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களே அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண ரியல் வேர்ல்டு காமிக்கிறாங்க. ரியல் வேர்ல்டுல மிங்லி உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க உங்க தம்பியை நீங்க அடிச்ச வீடியோ எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க இன்னைக்குள்ள விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம், இனி நாளைக்குள்ளது நாளைக்கு பார்க்கலாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. தள்ளாடி தான் நடக்கிறாங்க. பின்னாடி அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்காங்க. அப்போ மிங்லி மாதிரி இனியொரு உருவம் மிங்கிலிக்கு முன்னாடி நிக்குது. மிங்கிலி கேக்குறாங்க மறுபடியும் நீயா அப்படின்னு. ஆக்சுவலி அசிஸ்டன்ட்க்கு இது எதுவுமே தெரியல, மிங்கிலிக்கு கண்ணுக்கு மட்டும் தான் இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த புதுசா வந்து மிங்கிலி சொல்றாங்க என்னோட ட்ரெஸ்ஸை எதுக்காக நீ போட்டுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க நான் தான் மிங்கிலி, நான் தான் அழகா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு புதுசா வந்து மிங்கிலி வந்து நான் தான் மிங்கிலி, நான் தான் அழகா இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. மிங்கிலி வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லெஃப்ட்டுக்குள்ள ஏறி போறாங்க. பின்னாடி அசிஸ்டன்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மிங்கிலியோட காதுக்கு நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. மிங்கிலி வந்து ஷட் அப் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஆபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே மிங்கிலியை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த டைம்ல ரெண்டு செக்யூரிட்டி கார்டு வந்து மிங்கிலியை பிடிக்கிறாங்க. பின்னாடியே மிங்கிலியோட தம்பியும் அங்கிளும் போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க மிங்கிலி உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை நாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்கிலியோட தம்பி சொல்றாங்க இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை, பாரு நீ என்ன மாதிரி இருந்துட்டு இருக்க அப்படின்னு, நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எங்க கூட வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதே டைம்ல அந்த ஹாலோசினேட் பண்ணக்கூடிய மிங்கிலி இருக்காங்கல்ல அவங்க தள்ளி நின்று மிங்கிலியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே மிங்கிலிக்கு கோவம் வருது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஸ்டாப்ஸுக்கு நடுவுல தான் அந்த புது மிங்கிலி நின்ன மாதிரி இருக்குது. இந்த மிங்கிலி உடனே அந்த புது மிங்கிலியை பார்த்துட்டு திட்ட போறாங்க. ஸ்டாப்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. கார்ட்ஸ் மறுபடியும் போயிட்டு மிங்கிலியை பிடிக்கிறாங்க. அசிஸ்டண்டால எதுவுமே சொல்ல முடியல. அங்கிள் சொல்றாங்க நீ இந்த மாதிரி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம வச்சிருந்த அப்படின்னா அவ தான் கஷ்டப்படுவா, நாங்க அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு மிங்கிலிய கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப மிங்கிலியோட போன் வந்து கீழே விழுந்துரும். அதை ஜானி எடுத்து பாப்பாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நைட்டு மிங்கிலி தூங்கிட்டு இருக்கும்போது ஜானி அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட போன்ல இருந்து ஜானிக்கும் அங்கிளுக்கும் கால் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை தான் மிங்கிலி எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த
மாதிரி கால் பண்ணதே ஞாபகம் இல்லையே, எப்படி இந்த கால் போச்சு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே ஜானியோட வேலையா தான் இருந்திருக்கும். இப்ப இதை நினைச்சு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. மிங்லிய பைத்தியமாக்கிடலாம், ஹீரோ வந்து பெட்லயே இருப்பான் அப்படின்னு நம்ம சேர்மன் ஆயிடலாம் அப்படின்றதுதான் ஜானியோட ஆசையா இருக்கும். ஜானி இப்போ மிங்லி கூட ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாங்க. அசிஸ்டன்ட் வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப மிங்லியோட கை கால் எல்லாத்தையும் கட்டி ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. அங்க அங்கிலும் போயிடுறாங்க. ஜானி சொல்றாங்க, இவ இந்த ரூம்லயே கொஞ்ச நாளைக்கு கடக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அவளை வெளியில விடலாம். சரி ஓகே, சேர்மன் பொசிஷனுக்கு இப்ப யாரை எலெக்ட் பண்றது அப்படின்றத ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, ரீ எலெக்ஷன் நாங்க வைக்க போறோம், கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பா அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, இவளை பிடிச்சாச்சு, நீ ஹீரோ எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, மிங்லி எப்படிதான் ஹீரோ உயிரோடி விட்டு வச்சிருந்தா அப்படின்றது தெரியல, ஆனா அவன் என்னைக்கு காணாம போனானோ அன்னையில இருந்து அந்த சூசனையும் காணல, அவன் கூட வேலை செய்வான்ல அவனையும் காணல, அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீரோவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்றாங்க. அதுக்கு ஜானி கேக்குறாங்க, சரி ஓகே அப்படின்னா நம்ம மிங்லியோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கலாமான்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, இல்ல இல்ல அவன் வந்து மிங்லிக்கு ரொம்பவே லாயலா இருப்பான், அதனால கண்டிப்பா அவன் கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது, நானே ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா இது வந்து நியூஸ் எல்லாத்துலயுமே பரவிடும், மிங்லிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்க போறாங்க அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூசன் சொல்றாங்க, கண்டிப்பா இது இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸே இவளுக்கு பண்ணிருப்பாங்க, இவ பண்ண கெடுதல் இவளுக்கே வந்துருச்சு பாத்தியா, நம்ம ஹீரோ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போறாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு சொல்றாங்க, ஹீரோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவங்க எதுக்காக எழும மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல, இப்படியே அவன் படுத்துட்டு இருந்தான் அப்படின்னா அவனோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்களா. சூசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சூசன் அப்படி எப்படியாவது ஹீரோவை எழுப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அழுறாங்க. ரியல் உலகத்துல இருக்கக்கூடிய ஹீரோவோட கண்ணு அங்கேயும் இங்கேயும் அசைற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா நாவல் உலகத்துல நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காங்களா, அப்போ ஒரு ஃபிளவர் ஷாப்பை பாக்குறாங்க. உடனே கீழே இறங்கி ஹீரோயினுக்காக ஃபிளவர் வாங்கலான்னு போறாங்க. நான் ஃபிளவரை கொடுத்தா அவ ஓவர ஆட்டிடியூட் காமிப்பாளா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கோட கடமை அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறது மட்டும் தானே, அதனால வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஷாப்புக்குள்ள போறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, யாருக்காக நீங்க ஃபிளவர் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்றாங்களா. அப்ப அங்க இருக்கவங்க வந்து ரோசஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அவ டிபிக்கல் கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது, அவ டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்படியே சுத்தி பாக்குறாங்க, அதுல ஒரு பெரிய பூ மாதிரி இருக்குமா, இது என்ன பூ, இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இதோட மீனிங் டீனேஜ் கேர்ளோட ட்ரீம் அப்படின்றது அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின், இது நல்லா இருக்கு, இது அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்தும், அதனால இதை எனக்கு பொக்கேவா கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்கிட்டு, சரி ஓகே இப்ப நம்ம இதை அவளுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம், கதவை திறந்த உடனே ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு கதவை திறந்த உடனே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயினை காணாது. வீடு முழுக்க போயிட்டு ஹீரோயினை தேடுறாங்க, அலமாரிக்கு கீழே எல்லாம் தேடுறாங்க, எல்லா இடமும் தேடியும் ஹீரோயின் இல்லாத உடனே ஹீரோயினுக்கு காலே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக வீட்டுக்கு போன அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இன்னும் குளிக்கல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, அப்புறம் உன்னோட வீட்லயே இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், அதனாலதான் நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நீ அங்கே இரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு பொக்கேவை தூக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஹீரோவால என்ன ஒரு நிமிஷம் கூடவா பிரிஞ்சிருக்க முடியலையே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாம இப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வீட்டை சுத்தி பாக்குறாங்க. வீடு ரொம்ப மோசமா கிடக்கும், அது எல்லாத்தையும் டக்குனு கிளீன் பண்றாங்க. கேர்ள்ஸ்னா மேக்கப் இல்லாம இருக்க கூடாது அப்படின்றதுக்காக மேக்கப் போடுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, வீடு ஃபுல்லாத்தையும் நீட் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோயின் போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. ஹீரோ பொக்கேயை கொடுக்குறாங்க. ஹீரோயின் உள்ளவான்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோ உள்ள போய் பாக்குறாங்க, உன்னோட வீடு இவ்ளோ சின்னதா இருக்கு, இவ்ளோ சின்ன வீட்டுல கூட ஹியூமன்ஸ் எல்லாம் தங்கி இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் யோசிப்பாங்க, இந்த ஆத்தர் இருக்காங்களே ஹீரோக்கு ஒரு சின்ன வீட கூடவா காமிக்க மாட்டாங்க, இந்த ஆத்தர் என்னதான் எழுதி வச்சிருக்காங்களோ அப்படின்னு. இப்போ ஹீரோ சொல்றாங்க, பரவாயில்ல நீ இருந்தாலும் இந்த வீட ரொம்ப நீட்டா வச்சிருக்க, நீ இவ்ளோ நீட்டா வச்சிருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சோஃபால போய் உட்கார்றாங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ எழுந்திருச்சு பார்த்தா அதுக்கு கீழே நிறைய கவர்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து எல்லா குப்பையுமே எடுத்து வெளியில போடுறதுக்கு பதிலா சோஃபால அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அதை எடுத்து குப்பை பாஸ்கெட்ல போட்டு சொல்றாங்க, ஒரு பிசிக்ஸ் லா இருக்கு தெரியுமா, நம்ம குப்பையை எங்க போட்டாலுமே அது நேரா டஸ்ட்பின்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு. ஹீரோ அப்படியே ரொம்ப ஷாக் ஆகுறாங்களா. சரி ஓகே நான் ஏதாவது டீ போட்டு குடிக்கிறேன், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு டீ போட போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து திறக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ திறந்துடுறாங்க. உள்ள இருந்து குப்பையா கொட்டுது. நம்ம ஹீரோவுக்கு அடுத்த ஷாக் ஆகுதா. ஹீரோயின் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து சரி ஓகே எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், எனக்கு ஜூஸ் ஆகுதுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோயின் தடுத்துட்டு ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு இங்கேயும் அவ எதையோ அடைச்சு வச்சிருக்கா அப்படின்னா. அதனால சரி ஓகேன்னு கிளம்ப போறாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வாயில அடிபட்டிருக்கத பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஒரு அடி கொடுத்தாங்கல்ல, அதுல வந்து ரத்தம் தான். உடனே ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பாரு உன்னோட லிப்ஸ்ல இருந்து எப்படி பிளட் வருது அப்படின்னு அதுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா. ரெண்டு
பேரும் ஒருத்தர் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பரவாயில்லையே புக்ஸ்ல கூட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. இப்போ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு போய் வைக்க போறாங்களா, அப்போ ஹீரோ யோசிக்கிறாங்க, எனக்கு இருக்கவே அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து சூஸ் பண்றதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அங்கேயே தான் இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ் ஆங்கரோடு இருக்குமா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அதை வாங்கி வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஷாக்கு மேல ஷாக் ஆயிருக்குது. ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லவா, நீ வேணா என்னோட வீட்டுக்கு என் கூட வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நீ எனக்கு கோல்டு வீடியே கொடுத்தா கூட நான் அங்க வர மாட்டேன், ஏன்னா என்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு கம்ஃபர்டபிள் வேற எங்கேயுமே இருக்காது, சரி ஓகே வா அப்படின்னு சோஃபால கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஹீரோவோட மடியிலே படுத்துக்கிறாங்க. அந்த லேஸ் பாக்கெட்டை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லேஸ ஹீரோயினும் சாப்பிடுறாங்க, ஹீரோவுக்கு ஊட்டியும் விடுறாங்க. அப்புறமா ஹீரோவுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க, அதுவும் சோஃபாலே தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு ஜூஸ் குடிக்க எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ அதை குடிக்க போகும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு ஷர்ட் எல்லாம் கலத்திட்டு நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஃபேஸ் அப்படியே வச்சு கொடுக்குறாங்க. திரும்ப நம்ம ஹீரோ ஜூஸ் குடிக்க போறாங்களா, அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட கையை தூக்கு அப்படின்னு. ஹீரோ கையை தூக்குறாங்க. ஒரு பாக்கெட் வருது. அந்த பாக்கெட் எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், டியூப் மாதிரி. அதை நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு நம்ம ஹீரோட வாயில ஒண்ணு வச்சு கொடுக்குறாங்க. இன்னொன்னு ஜூஸ் பாட்டில்ல போட்டுட்டு ஜூஸ் பாட்டில கீழே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஷாக்கா இருக்குது. ஹீரோயின் இது வழியா நீ ஜூஸை உறிஞ்சு குடிக்கிற மாதிரி உறிஞ்சு குடி, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹாட் டீ வேணும்னா கூட இங்க இருக்கு அப்படின்னு சோஃபா கடியில இருந்து ஒரு பாக்கெட் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, டீ ஓகே, ஹாட் வாட்டர் எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட காலை தூக்கு அப்படியே 45 டிகிரிஸ் லெஃப்ட்ல போ அப்படின்னு. ஹீரோவும் அதே மாதிரி வைக்கிறாங்க. கால கீழே வச்சா அந்த ஹீட்டர் இருக்கும்ல அதுவும் இருக்குது. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உங்ககிட்ட இல்லாத பொருளே கிடையாதா அப்படின்னு. ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குப்பையை வந்து அப்படியே எறியறாங்க. அது கரெக்டா குப்பை பாஸ்கெட்ல போய் விழுந்தது. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அந்த கதவோட கார்னர் இருக்குல்ல அதுல நீ அடிச்ச அப்படின்னா அது டைரக்டா குப்பை பாஸ்கெட்ல தான் போய் விழும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நானும் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு பாட்டில் மூடிய ட்ரை பண்றாங்க. அது குப்பை பாஸ்கெட்ல விழுந்துடுது. வேற ஏதாவது இருக்கா தூக்கி எறியறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. அதை எரியும் போது அது தள்ளி கூட போகலையா. நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அதனாலதான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு டெக்னிக் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எறியறாங்க. அது கரெக்டா குப்பை பாஸ்கெட்ல போய் விழுந்துடுது. உடனே ஹீரோயின் அப்படியே கிளாப் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே வெக்கப்படுறாங்களா. ஹீரோ வந்து சரி ஓகே நான் இப்ப வந்துட்டேன் அப்படின்னு எழுந்திருச்சு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லைட்டா பிளிங்காய் வந்த மாதிரி இருக்குமா. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கும். அப்படியே கண்ண கசக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு இப்ப ஹீரோ ஒழுங்கா தெரிவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அவங்களோட ரியல் உலகத்துக்கும் இங்கேயும் போயிட்டு வந்திருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு அப்போ கான்பிடென்டா தெரியாது. அதனால அப்படியே விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ எனக்கு ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ காமிச்சலாம், நானும் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல படுத்துட்டே மொபைல்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு கழுத்து வலிக்கும், எனக்கு ரொம்ப கழுத்து வலிக்குதுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து பக்கத்துல தான் பில்லோ இருக்கு பாரு அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பில்லோ எடுத்துட்டு ஹீரோயின் தலைக்கு வைக்கிறாங்களா. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபிளாவே கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு ஒரு பட்டனை அழுத்துறாங்க. அது ஒரு மசாஜிங் பில்லோவா மாறிடுது. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதுவும் ஒரு நல்லா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ பக்கத்துல தான் ஜூஸ் இருக்கு எடுத்துக்கூடின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. அதுல வந்து ஒன் மோர் பைட் அப்படின்னு எழுதி இருக்குமா. டக்குன்னு நம்ம ஹீரோ இன்னொன்னு வேணுமா அப்படின்னு ஹீரோயினுக்கு மேல கிஸ் பண்றதுக்காக போயிடுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. உன்னோட பிளேஸை விட என்னோட பிளேஸ் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோடதை விட கம்மி தான் அப்படின்னு. இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா லீச்சுவ செகண்ட் ஹீரோ பெயில்ல எடுத்துட்டு வராங்க. லீச்சு அழுறாங்களா. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, உன்னை ஹீரோ வந்து ரிசைன் பண்ண சொல்லிருக்கா, நாளைக்கே ஆபீஸ்ல வந்து ரிசைன் பண்ணிடு அப்படின்னு. அதுக்கு லீச்சு சொல்றாங்க, ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் ஹீரோ பக்கத்துல போகணும்ன்றதுக்காக தானே இதை பண்ணுனேன், ஹீரோயின் இதே தானே எனக்கு பண்ணா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் வந்து ஹீரோவை அடையணும் ட்ரை பண்ணா, அது உண்மைதான், அவ லவ் பண்ணா, ஆனா அவ உன்னை என்னைக்குமே காயப்படுத்தினது கிடையாது, ஆனா நீ அதை தான் பண்ணுன, அதுதான் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீச்சு சொல்றாங்க, எனக்கு ஓகே, இப்போ ஹீரோயின் உனக்கு பிடிக்கும் தானே, ஹீரோயினை நீ அடையிறதுக்காக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டியா, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்றத கூட அவளுக்கு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு லீச்சு வந்து நல்லா உசுப்பத்தி விடுறாங்க அப்படின்னு. அதனால நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார்ல போகும்போது லீச்சு சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கு ஹீரோயினை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த நீ அவகிட்ட சொல்லியிருக்கியான்னு. அப்போ ஹீரோயின் கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் கனவு வருது. நம்ம ஹீரோ அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் என்னாச்சு எழும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எழுந்திருச்சு எனக்கு இனியொரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, மறுபடியும்
மறுபடியும் உனக்கு டியான் சிங்க பத்தி தான் கனவு வந்துச்சான்னு அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியதான் கனவா வந்துட்டு இருக்கு. நான் ஒரு ஆளை பத்தி சொல்லுவேன், ஆனா அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே நீ என்கிட்ட கேட்க கூடாது. அவங்களோட கனவு தான் உனக்கு வந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு நடக்கக்கூடியதான் உனக்கு கனவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து யார பத்தி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, டியான் சிங். அவன் வந்து டியான் குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஓனர். சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து நிக்கிறான். ஆனா இப்ப அவனுக்கு அவனோட ஃபேமிலினால ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இப்ப கோமால இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை அவனுக்கு கோமால இருக்கிறது பிடிச்சிருக்கா இருக்கும் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா நீ தானே சொன்ன அவன் சின்ன வயசுலயே பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டான் அப்படின்னு. அதாவது அவனுக்காக பண்ணிருப்பான். பிசினஸ் மேன் ஆகணும்னா சும்மாவா எவ்வளவு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். அவனோட லைஃப்ல அவன் கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டான். ஒருவேளை அவன் கோமால பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதா இருக்கும், அவன் அவனா இருக்கிறானா இருக்கும். அதனாலதான் அவன் எழும்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து, அப்படியா நீ சொல்ல வர, ஒருவேளை டியான் சிங் இப்பதான் சந்தோஷமா இருக்கான்னு நீ சொல்ல வரியான்னு கேக்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நானும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே பிடிச்ச தன்னோட நெஞ்சு மேல சாட்சி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நீ சந்தோஷமா இருந்தா அது மட்டுமே போதும், நான் எதை பத்தியும் யோசிக்க போறது கிடையாது அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயினை கையை பிடிச்சு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அதனால என்னோட ஷூலேஸா வந்திருக்கு, நான் அதை கட்டுறேன் அப்படின்னு ஹீரோட கையை விட்டுட்டு ஷூலேஸ கட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ போறதா இல்ல, கீழே உட்காந்துட்டு ஷூலேஸ கட்டி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆபீஸ்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா இவங்களை டீஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம ஹீரோயின் அதனால பேச அப்படியே மூடி வச்சுக்கிறாங்களா. இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்கத செகண்ட் ஹீரோ, ஹீரோயினோட ஃப்ரெண்ட், ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாங்க, எதுக்காக நீ பேச மூடி வச்சிருக்க, நீ மட்டும் உன்னோட கையை எடுக்கல அப்படின்னா நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், நீ என்ன பேசுற, இது ஆபீஸ் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளாடி நம்ம ஹீரோயின் அப்படியே நெத்தியில கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறாங்க. பாத்துட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா செகண்ட் ஹீரோக்கு அப்படியே பக்குனே இருக்குது. இப்ப ஹீரோயினோட கையை பிடிச்சு செகண்ட் ஹீரோ பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. செகண்ட் ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிருக்கத பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே குட் மார்னிங் சொல்றாங்க. இப்ப ஹீரோ லிஃப்ட்டுக்கு ஹீரோயினை இழுத்துட்டு போறாங்களா. அப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட, உனக்கு என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதுக்குள்ள லிஃப்ட்ல எல்லாரும் போயிடுறாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோயின் டீ குடிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்களா. அப்போ சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இன்னைக்கு பண்ணின வேலைக்கு எல்லாரும் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களே, யார்கிட்டயும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு அமைதியா நின்னுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போறாங்க. ஏய் என்ன நடக்குது, ஹீரோ கரெக்ட் பண்ணிட்டியா கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஆபீஸ்ல இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட டேபிள்ல போயிட்டு உட்கார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சூசனுக்கு கால் பண்ணி, நீயும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்னோட கேபினுக்கு வாங்க, அது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோட கேபினுக்கு போறாங்க. அங்க ஹீரோ வந்து ஒரு பிரசன்டேஷனை போட்டு காமிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ஒரு ஐடியாஸை கேதர் பண்ணணும்னு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐடியாஸ் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சூசனுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. என்ன, நீங்க ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும், நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்களா. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோயின் மேல இருந்து மாடியில இருந்து கீழே இறங்கி வருவாங்களா. அப்போ ஹீரோ ஸ்டைலா வந்து டின்னர் டேபிள்ல உட்கார்ந்துட்டு ஒரு ரெடிட் கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து, இல்ல அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிபிடில ஒண்ணு காமிக்கிறாங்க. மேல இருந்து டைவ் அடிச்சு கீழே போவாங்கல்ல, ஸ்கை டைவிங், அதுல ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நீங்க ஹீரோயினை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவாளா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ ரொம்பவே டிபிக்கலான பொண்ணு, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஹீரோயினுக்கு ஹைட்னா பயம், இதுல நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அவ ஜென்மத்துக்கு உங்க பக்கத்துல கூட வரமாட்டா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது டிஃபரெண்டா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும், நீங்க ஏதாவது கிஃப்ட் ட்ரை பண்ண கூடாது, அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, கண்டிப்பா நான் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும், இவரு எந்த காலத்துல இருக்காருன்னே தெரியலையே, இவரை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்றது, சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல கொடுங்க அப்படின்னு நிறைய ஐடியாஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா. அங்க செகண்ட் ஹீரோ கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், செகண்ட் ஹீரோ ஒரு நிமிஷம் இல்ல, நீ
எதுக்காக சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, லீச்சு வேலையை விட்டு போயிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும், ஆனா இது அவளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். அவ வேலையை விட்டு போயிருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவளுக்கு காசு ரொம்ப முக்கியம், வேலையை விட்டு போயிருந்திருக்க வேண்டாம், உன்னோட லைஃப்ல இருந்து அவ போயிட்டால அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஆமா நான் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கேன், அதனால இன்னைக்கு ஈவினிங் என் கூட நீ கம்பெனி தெரியா, என் கூட வரியா, என்னோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஹீரோ கூட இன்னைக்கு நைட்டு நான் டின்னர் போகணும்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ, சரி ஓகே அப்படின்னா விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, ஒரு நிமிஷம் இரு, நாங்க டின்னர் எப்ப வேணாலும் போய்க்கலாம், ஆனா உன்னோட டிப்ரெஷனை சரி பண்ணணும், ஏன்னா நான் எப்பெல்லாம் கஷ்டத்துல இருந்திருக்கேனோ அப்பெல்லாம் நீ தான் என் பக்கத்துல இருந்திருக்க, அதனால ஃபர்ஸ்ட் நான் உன் கூட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் டின்னர் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஈவினிங் வர முடியாது, நம்மளோட பிளானை வேற ஒரு நாள் வைக்கலாமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, எதுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்றேன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, செகண்ட் ஹீரோ வந்து ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கான், லீச்சுவை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லணும், ஏன்னா அவன் தான் எனக்கு ஆறுதலா இருந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவன் ஒன்னும் டிப்ரெஷன்ல இல்ல, அவனும் லீச்சுவை நினைச்சு டிப்ரெஷன்ல இல்ல அப்படின்னு. அப்படின்னு வேற யாரை நினைச்சு டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோவால சொல்ல முடியுமா உன்ன நினைச்சுதான் அப்படின்னு. அதனால எதுவுமே சொல்லாம, சரி ஓகே ஓகே நீ அவன் கூட டின்னர் போறதெல்லாம் சரிதான், ஆனா அவனை சரி பண்ணதுக்கு அப்புறமா நீ உடனே என்ன பாக்குறதுக்காக வரணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு நாள் போகலாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் உனக்காக அதுக்கு பதிலா இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்கிறதாவே இல்ல, எவ்வளவு டைம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ அவனை சரி பண்ணிட்டு என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு கேண்டில் லைட் டின்னர்லாம் வச்சுட்டு தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்ப வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு வாங்கி வச்ச நண்டையும் பாக்குறாங்க, ஹீரோயின் கிட்ட எல்லாமே இங்க இருக்குது. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோயின் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாத வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. எங்க சீன் கட்ட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்ளோ லேட் பண்றாங்க, செகண்ட் ஹீரோ கூட போயிருக்காங்கல்ல, அங்க என்ன நடக்க போகுது, செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்க ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.